விருச்சிகம் ராசி. நீங்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கை பாருங்கள், ரப்பர் மரத்துக்கு ஒன்றும் ரணங்கள் புதுசில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல தான் பெரும்பாலும் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, உங்களை நீங்களே தேத்திப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு பதுங்கிய பின்பு பாயும் புளியை போன்று செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடிய அம்சம் கொண்டவங்க விருச்சிகம் ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. அதாவது பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை முழுதும் பெற முடியும். இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிகம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். விருச்சிகம் ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால செவ்வாய் கிழமையில் நீங்கள் இறை வழிபாடு மேற்கொள்வதால் நன்மைகளை பெறலாம். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் விநாயகர் பெருமானை மனமாற வழிபட்டுட்டு உங்களோட பணிகளை தொடங்கி பாருங்கள். நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி விநாயகர் பெருமானை மனமாற வழிபட்டுட்டு அன்றாட பணிகளை துவங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்தடையும். உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்ற பெற இது ரொம்பவுமே உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயத்தில் அது சரியாக நடக்கலை அப்படின்னா கோபம் வரும். பூமிக்காரகனா செவ்வாய் இருக்கிறாரு. எப்பவுமே பாருங்கள், எந்த ஒரு விஷயத்திலுமே திறமையாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்களா இருப்பீங்க. எடுத்த காரியத்தை விடாப்படியாக வெற்றி பெறும் வரைக்கும் கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். கோபம் வந்துட்டால் அதை அடக்கி கொள்ள மாட்டீங்க. என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் பேசிடுவீங்க. ஆனால் அது தப்பாக இருந்தால் தயங்காமல் மன்னிப்பும் கேட்பீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களோட கோபத்தை மட்டும் பெரும்பாலும் குறைச்சிக்கிட்டா எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம். அனைத்து வகையிலுமே நன்மைகள் உண்டாகும். அதுவும் கலைகளில் ஆர்வமாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் மீதுமே ஒரு அன்பு பண்பு காட்டுறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. ஏன்னா பணக்கார இந்த வித்தியாசம் பார்க்காம பழகக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்பு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த விருச்சிகம் ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ராசியில் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் சனி வக்ர இயக்கத்தில் ராகுவோடு இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலை அமைப்பால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் தனஸ்தானாபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களோட ராசியை பார்க்கறதுனால இந்த தடவை கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் இது எல்லாமே உங்களை விட்டு தீர்ந்துடும். தடைப்பட்ட காரியத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி நல்லபடியாக உங்களோட பணிகள் நடக்கும். சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் பிறந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க உங்களோட காரியங்கள் எல்லாம் பார்த்து உங்களை விட்டு விலகி சென்றுடுவாங்க. நோய் நொடி கூட தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். சொல்லப்போனால் போட்டி, பொறாமை இது எல்லாமே மறைஞ்சிடும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கையிருப்பு சேரும். பண வரத்து திருப்தி தரும் வகையில் உண்டாகும். கடன் பிரச்சனையுமே கட்டுக்குள்ளே வந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் உழைப்புக்கு ஏற்ற நல்லதொரு பலனை பெறக்கூடிய அம்சம் இப்போ உருவாகியிருக்கு. மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சரியான வாய்ப்புகளை கொடுக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவங்க தானாக அடங்கிடுவாங்க. வீட்டில் சுபகாரியம் நல்லபடியாக நடக்கும். திருமண காரியத்தில் சாதகமான நிலை ஏற்படும். பிள்ளைங்களால் பெருமை வரும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவுமே கொஞ்சம் பாடுபட்டு அந்த வேலையை முடிக்கிற மாதிரியே சூழல் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்க திறமையாக எதையுமே செஞ்சு பாராட்டு பெறுவீங்க. அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே சாதகமான பலனை பெறுவீங்க. செல்வ செழிப்பு உண்டாகும். மாணவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை உங்களுடைய ஆசிரியர்கள்கிட்ட கவனமாக கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு படித்தா நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெற முடியும். வகுப்புலையுமே கவன சிதறல் வராமல் பார்த்துக்கோங்க. பாடங்களை கவனமாக படித்தா வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் புதிய ஒப்பந்தம் கை கொடுக்கும். தொழில் அதிபர்கள், பங்குதாரர்கள்கிட்ட மட்டும் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்படணும். கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும். மனைவி வழிவில் வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு
வந்து சேரும். எந்த ஒரு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் வந்து சேரும். வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலை செய்கிறதா இருந்தாலும் கவனமாக செய்யுங்க. தயக்கமின்றி முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். வியாபாரம் சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபாரம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி சென்றுடுவாங்க. அதுக்கப்புறம் அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் ஊழியர்களுக்கு வர வேண்டிய அனைத்து விஷயங்களுமே, அதாவது அனைத்து நல்ல விஷயங்களுமே கூடிய விரைவில் வந்து சேரும். கேட்ட இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும். மகான்களின் சந்திப்பு ஏற்படலாம். உங்களோட பிள்ளைங்களுக்கு வரன் தேடுறவங்களா இருந்தால் நல்ல சம்பந்தம் இப்போ வந்து சேரும். பாருங்கள், நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நல்ல வாய்ப்பை உங்களுக்கு தரும். உங்களை ஒதுக்கியவங்களே இப்போ உங்களை தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, அறிவுரை கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்களே நல்லது பண்ணுறது மாதிரியான சூழல் வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க போகிறீங்க. அதற்கு ஏற்றவாறு கூடுதல் வருமானமும் உங்களே வந்து சேரும். தொழில் அதிபர்கள் நினைச்சபடி உற்பத்தி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தம் ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்கும். லாபம் உண்டாகும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெற போறீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இந்த சிக்கல் தீரும். பழைய பாக்கி வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும். மருத்துவ செலவு குறையும். ஒரு பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகி இருக்கு. இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித நன்மைகளும் வந்து சேரவும், தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வையும் பொருளாதாரத்தில் சிறப்பான மேம்பாட்டையும் பெற முடியும். ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது வெண்ணெய் சாற்றி வழிபடுவதும் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதும் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய நன்மையை உங்களுக்கு உண்டாக்கும். மனமாற அனுமனை வழிபடுங்க, நன்மைகளை நீங்கள் பெறலாம். அனுகூலமான சிறப்பான யோகங்கள் வரக்கூடிய இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு. கூடவே இணைந்த 8-11ஆம் அதிபதி புதன் வந்து வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறாரு. பண பரஸ்பர இயக்கம் வலுவாக இருக்கிறதுனால சில அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டத்தால் நல்ல ஒரு லாபம் பெறுவீங்க. வீடுகளையுமே ரொம்பவுமே மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் பெற போகிறீங்க. பாலிசி, முதிர்வு தொகை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். அதாவது பண வரவு உண்டாகும். நீங்கள் நினச்ச பணமாக இருக்காது. இது யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர் பண வரவு உண்டாகும். மூத்த சகோதர வழியில் சில பொருள் வரவுமே ஏற்படும் யோகம் இருக்குது. புதிய தொழில் முயற்சிக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். குலத்தொழில் விருத்தியடையும் யோகம் உங்களுக்கு இப்போ உண்டாகிருக்கு. சிலருக்கெல்லாம் புதிய இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பீங்க. கணவன் ஒற்றுமை சீராக இருக்கும். சிலர் கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து தனி குடித்தனம் செல்லக்கூடிய வாய்ப்பும் உருவாகுது. பெண்களுக்கு பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து பங்கு கிடைக்கும். இதனால் புகுந்த வீட்டில் ஒரு கௌரவம் உண்டாகும். எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு இருக்குது. கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோச்சார கிரகங்கள் சாதகமாக இல்லாத காலத்தில் மனிதனுக்கு பொறுமையும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஒரு விஷயம் பலவீனமாக அமையுது. அதனால் கோபத்தை குறைச்சிக்கோங்க. கவனமாக இந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படுங்க. நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள், அனைத்து வசதிகளுமே அதிகரித்து ஆனந்தம் பெருகும். வீட்டில் ஏற்படும் புதிய வசதிகள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உங்களுக்கு இப்போ உண்டாகும். ஆரவாரமிக்க சூழலில் கேளிக்கை, விருந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு ஆனந்தப்படுவீங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இது ஒரு தக்க காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. எப்பொழுதுமே மனதில் தெய்வ சிந்தனையால் மன நிம்மதி பெறுவீங்க. சோதனைகள் எல்லாமே சாதனையாக மாற்றக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. கோபத்தை குறைச்சிக்கோங்க, நன்மைகளை பெறலாம். அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் இனிய சம்பவங்கள் நிறைய நடக்கும். மனதுக்கு ஆறுதலான விஷயங்கள் நடக்கும். மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். நினைச்சபடி சாதிக்கும் திறமை உண்டாகும். நல்ல உடல் ஆரோக்கியம், புது தெம்பு, புது பொலிவு உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பின்னடைவு கண்ட விஷயத்தில் நன்மைகளை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் எண்ணம் எல்லாமே ஈடேறும். பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அரசு தொடர்பான விவகாரத்தில் இருந்த தொல்லை நீங்கும். தீயோர் தொடர்பு சஞ்சலத்தை கொடுக்கும். கவனமாக இருங்க. அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி பெறும் வாய்ப்பும் உண்டாகியிருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளே உங்களை பார்த்து சிரிக்க போகிறாங்க. அப்படின்னா தன வருவாய் திருப்தி தரும் வகையில் இருக்க போகுது. விவசாயிகளுக்குமே விளைச்சல் அதிகரிக்கும். ஓரளவுக்கு லாபம் உண்டாகும். அரசு உயர் அதிகாரிகள் சிபாரிசால் பல நாட்கள் தள்ளி போன
சில விஷயங்கள் உங்களுக்கு உண்டாகும். பதவி உயர்வு, நல்ல ஒரு ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சரியாக செய்து முடித்தால் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம். கோபத்தை தவிர்த்துட்டு முழு மூச்சா முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்கிற எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெற முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.